அத்தியாயம் 10 தொடர்ச்சி. இளவரசா, மாத்திரை தயாரிக்கும் கலையை நீ இப்போது கற்றுக்கொண்டாய். என்னால் உனக்கு கற்றுக் கொடுக்க முடிந்தது இவ்வளவுதான். அடுத்த முறை நீ என்னிடம் வரும்போது உனக்கு பெரிதளவில் கற்றுத் தருகிறேன். சக்கரவர்த்தியின் இளவல்கள், நாங்கள் ஈட்டியை பின்தொடர்ந்து எங்களிடம் வா. ஆதித்யா ஈட்டியை பின்தொடர்ந்து ஒரு ரகசிய இடத்திற்கு வருகிறான். அங்கே 2 கம்பீரமான கற்சிலை உருவங்கள் நிற்கின்றன. ஆதித்ய குல மூத்தவர்களுக்கு வணக்கம். ஆதித்ய வீரா, நாங்கள் 5 சகோதரர்கள். 4வது மற்றும் 5வது சகோதரர்கள். நாங்கள் இருவரும் இரட்டையர்கள். 4வது சகோதரன் நான், ஆதித்ய மகேந்திரன். தற்காப்பு கலையின் நிபுணன் நான், ஆதித்ய மகேசுவரர். 5வது சகோதரன் நான், ஆன்மீக கலையின் நிபுணன் நான், ஆதித்ய மகேசுவரர். வீரா, முதலில் எங்கள் இருவரின் ஞானத்தை உன்னுள் ஏற்றுக்கொள். எங்கள் நுட்பத்தையும் எங்கள் அறிவாற்றலையும் நீ பெற்றுக்கொள். ஆதித்ய மகேந்திரன், உன் பின்னே தோன்றும் வாயில் வழியாக நீ பெற்ற ஆற்றலை சோதித்துப் பார். 3 நாட்களுக்கு அவர்களிடமிருந்து ஞானத்தை பெற்ற இளவரசன் எழுந்து நிற்கிறான். குலமூத்தவர்களே, நீங்களும் அந்த வீர வல்லவ சித்தரைப் போல் வெறும் கையில் என்னை யுத்தம் செய்யச் சொல்கிறீர்களா? அப்பொழுது ஆதித்ய மகேந்திரன், இது வெறும் ஈட்டி அல்ல, இது தசரூபம் என்று அழைக்கப்படும் ஆயுதம். இது இந்த பிரபஞ்ச ஒளிச்சூழலில் உள்ள 10 தெய்வீக தனிமங்களால் என் 3வது சகோதரர் உருவாக்கி எனக்கு தரப்பட்டது. ஆதித்யா, இந்த தசரூபம் பன்முகத்தன்மை கொண்டது. நீ நினைத்த வடிவத்திற்கு அது மாறும். வாளாக, வில்லாக, கதையாக, ஏன் உன்னை கட்டியிருக்கும் கயிறாக கூட அது தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் கொண்டது. நீ இதன் முழு ஆற்றலை வெளிப்படுத்தும் போது என்னுடைய விஸ்வரூபம் உனக்கு பின்னே தோன்றும். அண்டத்தின் பிரம்மாண்ட சக்தி உனக்கு துணையாக இருக்கும். என் சகோதரர்களைத் தவிர ஆதித்ய குல மூத்தவர்களை குறிக்கிறது. அங்கே உனக்கு உதவ வரும் என்னை வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆதித்ய மகேசுவரர், ஆன்மீக கலையின் நிபுணர், தன் கைகளில் ஒரு பழமையான பாசுபத சுருளை வெளிப்படுத்துகிறார். அந்த சுருள் பல வர்ண நூல்களால் பின்னப்பட்டிருந்தது. ஆதித்ய மகேசுவரர் அமைதியாகவும் அதே சமயம் மர்மமாகவும், ஆதித்யா, நீ தசரூபத்தின் மகத்துவத்தை அறிந்தாய். இப்போது நான் உனக்கு பரிசளிப்பது இந்த பாசுபத சுருள். இது சாதாரண சுருள் அல்ல. இது பல்வேறு தெய்வங்களின் ஆற்றலையும் தெய்வீக சக்தியையும் நூலாகச் செய்யப்பட்ட சுருள் இது. அவர் தன் கைகளால் சுருளை தொட்டபோது அதிலிருந்து மெல்லிய சூழல் வெளிவந்தது. இதனுள், ஆம், இந்த சுருளுக்குள் கோடிக்கணக்கான ஆன்மீக உயிரினங்களும் அரக்க உயிரினங்களும் உள்ளன. உன் ஆற்றலை செலுத்துவதன் மூலம் இதிலிருந்து அவை வெளிப்படுவார்கள். உன் எதிரிகள் பலமடைந்தால் நீ இதை திறக்கலாம். ஆதித்யா, நீ இந்த சுருளை முழுதாக திறந்தால் இந்த சுருளில் இருந்து ஆதித்ய மகேஸ்வரனும் நான் வெளிப்படுவோம். உன் பக்கம் நான் நிற்கும் போது என் முன்